வணக்கம். அறிவியல் அறிவும் பயிற்சி மையத்தின் சார்பாக தேர்வுகள் எழுதும் மாணவ மாணவிகளுக்கு மன ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் தேர்வை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் அதிகப்படுத்த ஒரு அற்புதமான தியான வகுப்பை நாங்கள் இங்கு பதிவு செய்கிறோம். இந்த தியானத்தை நீங்கள் பயிற்சி செய்யும் போது ஒரு தனிமையான அறையில் அமர்ந்து தேவையான அளவிற்கு தண்ணீரை குடித்துவிட்டு 2 காதுகளிலும் ஹெட்போனை பொருத்திக் கொண்டு அமைதியாக ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த தியானம் முடியும் போது நீங்கள் எந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் மிகவும் சிறப்பாக அந்த தேர்வை எழுதி நீங்கள் வெற்றி அடைவது நிச்சயம். நீங்கள் வெற்றி அடைவது நீங்கள் எந்த அளவிற்கு மதிப்பெண் பெற வேண்டுமோ அந்த அளவிற்கு மதிப்பெண்களை பெற்று நீங்கள் நினைத்தது போல் வெற்றி பெறுவது உறுதி. இந்த தியானத்தை மிகவும் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த தியானத்தை வெறுமன கேளுங்கள். நீங்கள் கேட்கும் போது சற்று அமைதியான இடமாக இருந்தால் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 2 நிமிடம் அவகாசம் கொடுக்கிறேன். அந்த அவகாசத்தில் நீங்கள் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த தியானம் ஆரம்பிக்கப்படுகிறது. உங்களுடைய கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஆழ்ந்த சுவாசத்தை ஒரு 2 முறை ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்து நிதானமாக சுவாசக்காற்றை வெளியே விடுங்கள். உங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒருவித ஓய்வு நிலை பரவுவதை உணர்ந்து பாருங்கள். உங்களுடைய உச்சந்தலை, நெத்தி, புருவம், கண்கள், கண் இமைகள், மூக்கு, வாய், கன்னம், முகத்தில் உள்ள எல்லா தசைகளும் தளர்வாகி ஓய்வான நிலைக்கு தள்ளப்படுறது உணர்ந்து பாருங்க. உங்களுடைய கழுத்தை சுற்றியுள்ள தசைகள், தசை நான்கு, இவை அனைத்தும் ஓய்வான நிலைக்கு தள்ளப்பட்டு சமச்சீராக இயங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்க. உங்களுடைய தோள்பட்டை, கைகள், முழங்கை, உள்ளங்கை, புறங்கை, கை விரல்கள் வரைக்கும் இந்த ஓய்வுநிலை பரவுவதை உணர்ந்து பாருங்க. உங்களுடைய மார்பு பகுதி, வயிற்று பகுதி, முதுகு பகுதி, இங்கெல்லாம் அந்த ஓய்வு நிலை படிப்படியா கீழ் நோக்கி இறங்குறது அப்படியே உணர்ந்து பாருங்க. உங்களுடைய இடுப்பு பகுதி, இடுப்பை சுற்றியுள்ள தசைகள், எலும்புகள்,
நரம்பு மண்டலம் இவை அனைத்தும் ஓய்வான நிலைக்கு தள்ளப்பட்டு சமச்சீராய் இயங்குறத உணர்ந்து பாருங்க. இடுப்பிலிருந்து தொடை, கால் மூட்டு, முழங்கால், கணுக்கால், காலின் அடிப்பாதம், மேல் பாதம், கால் விரல்களை நோக்கி இந்த ஓய்வு நிலை படிப்படியா கீழ் நோக்கி இறங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்து பாருங்க. உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒருவித ஓய்வு நிலை மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் பரவிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனம் முழுவதுமாக அடங்கி நான் சொல்லும் கட்டளைகளை உங்களுடைய ஆழ்மனம் கேட்க ஆரம்பித்திருக்கிறது. உங்களுடைய ஆழ்மனதிடம் எந்த கட்டளையை கொடுத்தாலும் அதை சிறப்பாக செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற இது மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்மனதை இப்பொழுது நான் கொடுக்கும் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு உடனே நிறைவேற்றி கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய இந்த ஆழ்மனதிற்கு நன்றியை கூறிவிட்டு, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் இப்பொழுதே உங்களுடைய ஆழ்மனதிற்கு நான் பதிவிடப் போகிறேன். அந்த ஆழ்மனம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியையும் தன்னம்பிக்கையையும் உங்களுக்குள் அதிகரிக்க செய்யும். இந்த தன்னம்பிக்கையும் நல்ல மன ஆரோக்கியமும் ஞாபக சக்தியும் இதை கேட்க கேட்க அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அந்த நிலைக்கு இப்போது நீங்கள் மிகவும் மெதுவாக தள்ளப்படுவீர்கள். உங்களுடைய ஆழ்மனம் என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆழ்மனதிற்கு உங்களுடைய ஞாபக சக்தியை இப்பொழுதே அதிகரிக்க தேவையான ஒட்டுமொத்த சக்தியையும் பிரபஞ்சத்திலிருந்து உங்களுடைய உச்சந்தலை வழியாக உடலுக்குள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் படிக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுடைய மனதில் அப்படியே பதிந்துவிட்டது. நீங்கள் படிக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுடைய மனதில் அப்படியே பதிந்துவிட்டது. நீங்கள் படிக்கும் அனைத்து விஷயங்களும் உங்களுடைய மனதில் அப்படியே பதிந்துவிட்டது. உங்களுடைய மனதில் பதிந்த ஒட்டுமொத்த பதில்களும் கேள்வித்தாள்களை பார்த்த அடுத்த கணம் உங்களுடைய வெளிமனதிற்கு வந்து உடனே உங்களுடைய ஞாபகத்தில் வந்து அதை மிகவும் வேகமாக எழுதக்கூடிய ஒட்டுமொத்த சக்தியும் உங்களுக்குள் வந்துவிட்டது. நீங்கள் படித்த ஆழ்மனதில் பதிந்த ஒட்டுமொத்த பதில்களும் கேள்வித்தாளை பார்த்த அடுத்த கணம் உங்களுடைய மனதில் வெளியே வந்து அதை அப்படியே எழுதக்கூடிய ஒட்டுமொத்த சக்தியும் உங்களுக்கு இப்பொழுதே வந்துவிட்டது. நீங்கள் படித்து மனதில் பதிய வைத்த ஒட்டுமொத்த பதில்களும் நீங்கள் கேள்வித்தாளை பார்த்த அடுத்த கணம் உங்களுடைய ஞாபகத்திற்கு வந்து அதை மிகவும் வேகமாக எழுதக்கூடிய ஒட்டுமொத்த சக்தியும் உங்களுக்குள் இப்பொழுதே இறங்கிவிட்டது. உங்களுடைய எக்ஸாம் ஹாலிற்குள் நுழைந்தவுடன் உங்களுக்குள் தைரியம்,
பல மடங்கு அதிகரித்து விட்டது. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள் நுழைந்த அடுத்த கணம் உங்களுக்குள் தைரியம் அதிகரித்து விட்டது. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள் நுழைந்த அடுத்த கணம் உங்களுக்குள் தைரியம் பன்மடங்கு அதிகரித்து விட்டது. அதற்கான ஒட்டுமொத்த சக்தியும் இப்பொழுதே நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை எக்ஸாம் ஹாலுக்குள் நுழைந்தவுடன் 10 மடங்கு, 20 மடங்கு, 50 மடங்கு, 100 மடங்காக பெருகிவிட்டது. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள் நுழைந்தவுடன் உங்களுக்குள் இருக்கும் அந்த தன்னம்பிக்கை 100 மடங்கு அதிகரித்து நீங்கள் எதை எழுத வேண்டும் என்று நினைத்தீர்களோ எக்ஸாமிற்கான பதில் அதை மிகவும் தெளிவாக எழுத தேவையான ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையும் உங்களுக்குள் அதிகரித்து விட்டது. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள் நுழைந்த அடுத்த கணம் உங்களுக்குள் இருக்கும் அந்த தன்னம்பிக்கை 100% அதிகரித்து நீங்கள் எந்த பதிலை எழுத வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை மிகவும் நிதானமாகவும் தெல்ல தெளிவாகவும் எழுத தேவையான ஒட்டுமொத்த சக்தியும் உங்களுக்குள் இந்த கணமே வந்து இறங்கிவிட்டது. நீங்கள் இந்த நாள் வரை படித்த அனைத்து பாடங்களும் உங்களுடைய மனதில் ஒரு பசுமரத்தில் அடித்த ஆணியைப் போல் அப்படியே பதிந்திருக்கிறது. அந்த பதிந்துள்ள அனைத்து கேள்வி பதில்களும் நீங்கள் கேள்வியை கேட்ட அடுத்த கணம், கேள்வி தாளை பார்த்த அடுத்த கணம் உங்களுடைய மனதின் மூலமாக வெளியே வந்து அதற்கான பதில்களை மிகவும் சிறப்பாக எழுத தேவையான ஒட்டுமொத்த சக்தியும் இப்பொழுதே உங்களுக்குள் வந்துவிட்டது. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள் செல்லும் போது எந்த அளவிற்கு நிதானமாக இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை எழுதக்கூடிய தகுதியை பெறுவீர்கள். அதனால் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள் நுழைந்த அடுத்த கணம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையும் நிதானமும் உங்களுக்கு பல மடங்கு அதிகரித்து மிகவும் சிறப்பாக எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான பதில்களை கொடுத்து நல்ல மதிப்பெண்களை எடுக்க தேவையான ஒட்டுமொத்த சக்தியும் இந்த நொடியே உங்களுக்குள் வந்துவிட்டது. இந்த ஆடியோ பதிவை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள் இருக்கும் ஞாபக சக்தியும் தன்னம்பிக்கையும் மன அமைதியும் பல மடங்கு பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 1 முதல் 2 முறையாவது இந்த காணொலியை நீங்கள் கேளுங்கள். இந்த ஆடியோ பதிவை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கு தேவையான தன்னம்பிக்கையும் ஞாபக சக்தியும் மன அமைதியும் கூடிக்கொண்டே போகும். இப்பொழுது நான் 5லிருந்து 1 வரை சொல்லுவேன். 1 என்று சொல்லும் போது மிகவும் உற்சாகத்துடன், மன அமைதியுடன், மனதில் புத்துணர்ச்சியுடன், முழுமையான ஞாபக சக்தியுடன், முழுமையான தன்னம்பிக்கையுடன் நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவீர்கள். 5, 4, 3,
2 1. படிப்படியாக இயல்பை திரும்பி வந்து கண்களை திறந்து கொள்ளலாம்.